முக்கியமாக ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வயசானவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ எப்படி நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேலே வயசு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். அதாவது நமக்கு ஓட்டு போடலினாக்கா ஜனநாயக கடமை ஆற்றவங்களோட உரிமையை பறிச்சிடணும். ஒன்று நமக்கு ஓட்டு போடணும், இல்லையா அவங்க யாருமே ஓட்டு போடக்கூடாது. அந்த கான்செப்ட்ல தனி பேசுறாப்புல எந்த வழிக்கு நான் இது தெரியல. ஆனால் அவர் சொன்ன காரணம் வந்து ஏற்றுக்கலாம். என்ன காரணம் சொன்னாருனாக்கா, அதாவது அந்த காலத்து ஆளுங்க வந்துட்டு அந்த ஏடிஎம்கேக்கும் எம்ஜிஆர் வச்சு ஏடிஎம்கேக்கும் கலைஞர் வச்சு திமுக போட்டே இருக்கிறாங்க. அது வந்து மாற மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அது ஏன் நீங்க பண்ணக்கூடாது? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து அவங்களோட ஆற்றால, பேச்சு ஆற்றால, அவங்க திறமையால, அவங்க சிந்தனையால, அவங்க கொள்கையால அவங்களெல்லாம் கவர்ந்தாரு. அதை நீங்க பண்ண, உங்க தலைவர் அதை பண்ணுங்க, அது பண்ண வைங்க. அவர் வந்து உங்க சிந்தனை என்ன, உங்க ஆற்றல் என்ன, மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, உங்களோட நோக்கம் என்ன, அதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க ஓட்டு வந்து மாற்றி போட வைக்கணும். அதுதான் உங்களோட தலைவரோட திறமை. உங்க திறமை அங்கதான் நிக்குது, அதை நீங்க நிரூபிக்கணும். அதுக்காக போட்டா நமக்கு தான் போகணும், மற்றவங்களும் போடக்கூடாது, அவங்களோட ஓட்டு உரிமை பறிக்கணும்ன்றது எந்த வித நியாயம்?